ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ குறித்து தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வரும் அக்ரி பரமசிவத்தை கைது செய்ய கோரி தமிழர் விடுதலை கழகம் தலைவர் ராஜ்குமார் தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் தனது சகாக்களுடன் மற்றும் பொதுமக்களுடன் இன்று தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வருகை புரிந்து செய்தியாளர்களிடம் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மற்றும் அவரது அண்ணன் தொழிலதிபர் முருகேசன் ஆகியோரை சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களோடு தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருகின்றனர். ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று மக்களுக்கான பல்வேறு திட்டங்களுக்காக சட்டமன்றத்தில் பதிவு செய்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி சாதனைகளை படைத்திருக்கிறார். தொகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களையும் நேரடியாக சந்தித்தும் சிறப்பாக மக்கள் பணி செய்து வருகிறார். இதுவரை எந்தவித சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத பல சாதனைகளை அவர் செய்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சிலை கடத்தலில் அவரது பெயரை பல்வேறு சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் நபர் அக்ரி பரமசிவன் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சண்முகையா அவர்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த ஒரு வாரமாக முகநூல் தளங்களிலும் வாட்ஸ்அப் தளங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார்கள். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா அவர்கள் ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் சாதி பேத இல்லாமல் அனைவருக்கும் நல்ல உதவிகளை செய்து வருகிறார்கள். அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். எங்கள் சமூகத்தினுடைய ஒரு சீனியர், அதாவது மூத்த சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராகவோ உயர் பொறுப்புகளிலோ வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமென்று ஒரு அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு அதிகார சக்திகள் பின்புலத்திலிருந்து சில பேர் இதை போல வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். கடந்த 2 தினத்துக்கு முன்பாக தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இந்த செய்தியை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிலை கடத்தல் கும்பலோடு தொடர்பில் இருக்கிறார் என்று எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் இவ்வாறு அவதூறுகளை பரப்புவது என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களில் உண்மையாக நாங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் கடந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக பெரும்பான்மையான வாக்கு செலுத்தி அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவரை எந்தவித ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் அவர் இது போல ட்விட்டர் தளத்திலே செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி என்பது ஆதாரமற்ற செய்தி. இப்பொழுது இந்த சிலை கடத்தல் அந்த கும்பலோடு தொடர்புபடுத்தி அக்னி பரமசிவன் என்பவர் தன்னுடைய முழு தளத்திலே அந்த செய்தியை அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்போ குறிப்பாக ஒரு வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணும்போது அந்த குற்றவாளியிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு முழுமையான செய்திகளை அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவர்கள் தெரிவித்திருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு குற்றவாளியும் இவருடைய பெயரை கூறாத பட்சத்தில் அவருடைய பெயருக்கு வேண்டுமென்றே களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு வருகிறார்கள். கடந்த ஒரு வார காலமாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த கிராமத்தை பகுதியை சார்ந்த மக்கள் பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக அந்த அவதூறு பரப்பவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை இதுவரை அந்த புகார் மனுவுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தி வருகிறது. இதை வன்மையாக தமிழர் விடுதலை கழகம் சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக காவல்துறை
அந்த வதந்தியை பரப்புகிற நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டால் மிக விரைவிலே மிகப்பெரிய போராட்டத்தை தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஒன்று திரட்டி நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீண் பலிகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையில புகார் கொடுத்தும் 15 நாளைக்கு மேல இன்னும் எஃப்ஐஆர் எதுவும் போடலாங்கிறீங்க. இதுக்கு ஏதாவது மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு எதிராளிகள் யாரு இருக்காங்களா, இவங்களுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்காங்களா, என்ன யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா? அதாவது பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் சண்முகையாக்குள் இருக்கிறார். தற்பொழுது அவரை சார்ந்திருக்க கட்சியில் அவர் ஒரு மாவட்ட செயலாளராகவோ அவருக்கு ஒரு அமைச்சராகவோ வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் மக்களும் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த திராவிட கட்சிகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் அதை முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிற தருவாயில் அவருக்கு இது போன்ற பதவிகள் கொடுத்து விடக்கூடாது அல்லது அவரை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக இதை போன்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இல்ல, அது எதிராளிகள் மீது வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது மேல்மட்டத்தில் உள்ள அமைச்சர்களோ வேற யாரும் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சந்தேகிக்கிறீங்களா? எங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் சொன்னால் இது நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் அதை அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்காக நாங்கள் எங்கள் மக்கள் போராடி வருகிறோம். ஆனால் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரவிடக்கூடாது என்ற ஒரு கங்கணத்தோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை தடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது யாருன்னு சந்தேகிக்கிறீங்களா? குறிப்பிட்டு சொல்லவா? அதை பற்றிய ஒரு தகவல் இல்லை.